அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான டேட்ஸ் மிட்டாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரமதான் டைம்ல நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா, பிள்ளைங்களுக்கு டேட்ஸ் அப்படியே சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ நிலக்கடலை, 1/2 கிலோ டேட்ஸு. இது 2த்தையும் தனித்தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா எள்ளு தேவைப்படும். அது லாஸ்ட்டா தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் தேன்ல ஊறின டேட்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். அதனால் நான் அப்படியே அடிச்சிட்டேன். உங்ககிட்ட ட்ரையான டேட்ஸ் இருந்துச்சுன்னா, கொஞ்ச நேரம் சுடுதண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் மிக்ஸி ஜாரில் அடிச்சிங்கன்னா இதே மாதிரி இருக்கும். இப்போது ஒரு பவுலில் 2த்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கடலையோட பவுடரும் டேட்ஸோடைய பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இதை 3ஆ பிரிச்சுக்கோங்க. 3ஆ பிரிச்சுட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அதை உருட்டும் போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி உருட்டக்கூடாது, லேசாக உருட்டணும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உருட்டுனீங்கன்னா கிராக் விழுகும், அந்த ரவுண்டு ஷேப்புக்கு வராது. இதே மாதிரி அந்த 2த்தையுமே உருட்டி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசா உருட்டணுமோ அந்த அளவுக்கு மெலிசா உருட்டிக்கங்க. கொஞ்சம் மொத்தமாக வேணுங்கிறவங்க அந்த பார்த்துக்கிட்டு நீங்கள் அதேமாரி செஞ்சுக்கலாம். இந்த ஷேப்பு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த அளவுக்கு தான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது எள்ளை தடவி அதில் அப்படியே உருட்டிக்கங்க. ஃபுல்லாக அந்த ஈரத்துலேயே ஒட்டிடும். எள்ளு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் எள்ளு போட்டால் செம்மையாக இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு லுக்காக இருக்கும். இந்த மாதிரி 3 ரோலையும் எள்ளு போட்டு உருட்டின பிறகு சென்டரில் ஒரு ஸ்டிக்காட்டி பள்ளம் மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு அந்த ஸ்டிக்கு மாதிரி கிடைக்கலன்ட்டு நான் ஒரு கரண்டியாட்டி நான் அப்படி செஞ்சேன். உங்கள் விரலாட்டி கூட அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னா சாக்லேட் மெல்ட் பண்ணி ஊற்றுறதுக்கு தான். அதை பார்க்குறதுக்கு இன்னுமே லுக்காக இருக்கும். இந்த 3த்துலேயுமே அதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயிட் காம்பவுண்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு மெல்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மெல்ட் பண்ணினீங்கன்னா அந்த சில்வர்லேயே அந்த ஒயிட் காம்பவுண்ட் பிடிச்சிக்கும். அதனால் சிம்மிலேயே வச்சு மெல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெல்ட் ஆகிடும். இப்படி மெல்ட் ஆன பிறகு அந்த டேட்ஸில் அந்த பள்ளத்தில் நீங்கள் அப்படியே டிசைன் பண்ணி ஊற்றலாம். இந்த மாதிரி சாக்லேட் ஊற்றுறது எங்களுக்கு பிடிக்கல, இது ஹெல்த்தி இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாக்லேட்டை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக பார்க்க சாப்பிட்ணுன்னு தோணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன். இது அரபிக் ஸ்வீட் தான். நான் ஒரு 2 வருஷமாகவே பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுப்பேன். அதுவும் ரமதான் டைமில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நோன்பு திறந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி மிட்டாயை சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாக்லேட் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிவிட்டு டார்க் காம்பவுண்டை அதே மாதிரி மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நான் இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி கிழிச்சு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு டிசைனுக்காகத்தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். எல்லாத்துலேயுமே இதேமாரி கோடு கோடாக போட்ட பிறகு லாஸ்ட்டாக டூத் பிக் காட்டி லைன் மாதிரி கிழிச்சிக்கணும். நான் 4 காட்டி செய்கிறேன். இதே மாதிரி இருக்குது பாருங்கள், டிசைன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க, நல்லா செட் ஆகிடும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறத நீங்கள் நேராகவும் கட் பண்ணிக்கலாம்,
இல்லைன்னா கிராஸ் கிராஸாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் கிராஸ் கிராஸாக தான் கட் பண்ணியிருக்கிறேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ரமதானுக்கு மட்டும் இல்லை, நார்மல் டைம்லேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை சாப்பிடுங்க, உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி டேட்ஸ் மிட்டாய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதோடைய பொருளும் நம்ம பக்கத்தில் உள்ள ஸ்டோர்லேயே கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நான் ஒரு காற்று புறாத டப்பியில் நான் போட்டு வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை வெளியில் வைக்கிறா இருந்தாலும் வைக்கலாம், கெட்டே போகாது. நோம்பில் அப்பப்போ எடுத்து சாப்பிட்ற மாதிரி நான் டேபிளில் வச்சுருவேன். பிள்ளைங்களும் அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க இஃப்தாருக்கு பிறகு. இப்போ தான் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.